கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மளோடு பேச உண்மையிலவராக இருக்கிறார். ஒரு சில வேத பகுதிகளை வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், அதிலே 54 மற்றும் 57, யோவான் 12 அதிலே 1 - 3 வரையுள்ள வசனங்கள், ரோமர் 4:17, 8:11, 4 வேத பகுதி வாசிக்க போகிறோம். முதலாவது யோவான் 11 அதில் 54, 57. ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்திரத்திற்கு சமீபமான இடமாகிய எப்பிராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கியிருந்தார். 57. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளுக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அந்த வீடு முழுவதும், பிரைஸ் காட், எல்லாரும் சொல்லுவோமா? அந்த வீடு முழுவதும். இப்படி சொல்லுவோமா? என் வீடு முழுவதும். ரைட், சரி. ரோமர் 4:17, 8:11. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். போதும், அழைக்கிற இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம வாசித்த அந்த வேத பகுதியை கவனித்து பாருங்கள். இதுக்கு, இந்த செய்திக்கு நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எப்பிராயிமிலே இயேசு. எப்பிராயிமிலே இயேசு. நாசரேத்தில் வளர்ந்தபடினால் அவர் நசரேன் என்று அறியப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து பிரதானமா கலிலியா அந்த ஊருக்கு தான் திரும்ப போறாரு. உயிர்த்தெழுந்த பிறகும் அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் கலிலியாவுக்கு போகிறேன் என்று என் சகோதரருக்கு சொல்லுங்கள். அப்ப இயேசு எங்கெல்லாம் உலாவினார், எங்கெல்லாம் இயேசு ஊழியம் செய்தார், எந்தெந்த இடங்களோடு தம்மை சம்பந்தப்படுத்தி கொண்டார் என்று பார்க்கும்போது பல இடங்கள் இருக்கு. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த வசனத்தின்படி, இங்கே சொல்லப்பட்ட வசனம், அந்த வசனத்தின்படி இந்த ஊருக்கு இந்த ஒரு தடவை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, போயிருக்கிறார். அல்லேலூயா. எப்பிராயிமிலே இயேசு, அதான் நம்முடைய தலைப்பு. எப்பிராயிமிலே இயேசு. 57வது வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. யோவான் 11:57. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். அவர் இருக்கிற இடத்தை எவனாயிலும் அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும். இயேசுவை தேடுகிற ஒரு காலமாய் அந்த காலம் இருந்தது. ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. மரித்து போனவன் உயிரோடு எழும்பி இருக்கிறான். அவருடைய மகிமை வெளிப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலே இயேசு தேடப்படுகிற நபராய் அறிவிக்கப்படுகிறார். அவர் எங்க இருக்கிறார்னு சொல்லுங்கப்பா, அவர் எந்த இடத்துல இருக்கிறார்னு சொல்லுங்க. பிரதான ஆசாரியனுக்கு தெரியவில்லை. ஆனால் பேதைகளாய் இருந்த, படிப்பறிவில்லாதிருந்த அப்போஸ்தலருக்கு தெரிந்திருந்தது இயேசு எங்க இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு அவருடைய பிறப்பு எல்லாவற்றை குறித்த வேத வசனங்கள் தெளிவாக எழுதியிருக்கிறது. ஏன்னா ஏரோது ராஜா கேட்கிறான். யாரை கூப்பிட்டு கேட்டான் தெரியுமா? வேத பாரகரை, நியாயசாஸ்திரிகளை அழைத்து கேட்டான். அவர்கள் சரியாய் சொன்னார்கள். இயேசு எங்க பிறப்பார் சரியாக சொன்னார்கள்.
அப்படிதானே? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே பிறப்பார் எல்லாம் சொன்னாங்க, கரெக்டா சொன்னாங்க. ஆனா இயேசு பிறந்த போது அவர்களால் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. ஆனா படிப்பறிவில்லாதவர்கள் சொல்லப்பட்ட, பேதைகள் என்று சொல்லப்பட்ட இந்த சீஷர்கள் சொல்லுகிறாங்க, மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதினவரை தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சொன்னார்களே அவரை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் எங்க இருக்கிறார்னு அவங்களுக்கு என்ன பண்ணிருந்துச்சு? தெரிஞ்சிருந்துச்சு. அல்லேலூயா. இயேசு தேடப்படுகிறார். இயேசு எங்கே? அவர் இருந்த இடம் எங்கே? ஆண்டவர் அவருக்கும் இடத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு, அப்படிதானே? அவர் சொன்னார், எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. நரிக்கு குழி இருக்கு, ஆனா எனக்கு என்ன இல்லை? தலை சாய்க்க இடமே இல்லை என்று சொன்னார். அவசரத்திலே படவிலே பின்னணியத்திலே தலையணை வைத்து படைத்திருந்தார். இயேசு இடம் இல்லாதவர் போலதான் இருந்தார், அப்படித்தானே? அவருடைய பிறப்பே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவர் எங்க பிறந்தாரா? மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். ஏன்னா சத்திரத்திலே அவருக்கு என்ன இல்லையா? இடமே. ஆண்டவருக்கே இடப்பிரச்சனை பாருங்க. அண்ட சராசரத்தையும் படைத்தவருக்கு என்ன ஆயிடுச்சு? இடப்பிரச்சனை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் தெரிஞ்சு சொல்லுங்க, அவருக்கு இடப்பிரச்சனை இருந்ததுனால உங்களுக்கெல்லாம் இடப்பிரச்சனை இருக்கவே இருக்காது. அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை இன்னைக்கு ஏதோ இடத்தை பற்றி ஒரு பிரச்சனையோட வந்து உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரப்பா, அது பிரச்சனை கிடையாது, உனக்கு நிச்சயமா நல்ல விஸ்தாரமான இடம் கிடைக்கும். ஹல்லேலூயா. காரணம், இயேசு உங்கள் இடத்தை எடுத்துக்கொண்டு தம்முடைய இடத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். பாவத்திற்காய் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதியிருக்கிறது. ஆக்கினை தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் நாம் தான். ஆனால் நம்முடைய ஸ்தானத்தில் இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காய் மரித்தபடியினால், அல்லேலூயா, அவருடைய ஸ்தானத்தில், குமாரன் என்கின்ற ஸ்தானத்திலே நம்மை நிறுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். பழைய ஏற்பாட்டில் யாருமே பிதாவை அப்பான்னு என்ன செய்ய முடியாது? கூப்பிடவே முடியாது. ஒரே ஒருத்தருக்கு தான் அந்த அவகாசம் இருந்தது, அந்த உரிமை இருந்தது. யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு. யோவான் 1:18 என்ன எழுதியிருக்கு? வாசிங்க. யோவான் 1:18 சீக்கிரம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவனின் மடியிலேன்னு போடல, என்ன போட்டிருக்கு? பிதாவின் மடியிலே. ஏன்னா நமக்கு தேவனாய் இருந்தவர் இயேசு கிறிஸ்துக்கு என்னவா இருந்தாரு? பிதாவா இருந்தார். பிதாவின் மடியில் இருந்த செல்ல பிள்ளைதான் இயேசு. ஆமென். நீதிமொழி 8 நாம் வாசிக்கும் பொழுது, சகலவற்றையும் சிருஷ்டித்துக் கொண்டிருந்த போது வேதம் சொல்கிறது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் ஒருத்தர் தான் என்ன சொல்ல முடியும் தெரியுமா? பிதாவை அப்பான்னு சொல்ல முடியும். நம்ம தேவன் தேவன் சொல்லிட்டு இருந்தவரை அவர் ஒருத்தர் தான் என்ன செய்ய முடியும்? அப்பான்னு சொல்ல முடியும். அல்லேலூயா, ஆமென். ஆனா சிலுவையில் எல்லாம் மாறுது. பக்கத்து தட்டி சொல்லுங்க, சிலுவையில் எல்லாம் மாறுது. சிலுவையில் முதல்ல தொங்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? முதல்ல அப்படி தொங்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? எப்படி ஆரம்பிச்சாரு? பிதாவே, அப்பான்னு தான் ஆரம்பிக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்க. பிதாவே, அப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா சிலுவையின் முடிவு எப்படி தெரியுமா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. அவருடைய அப்பாவை என்னைக்கு தேவன் கூப்பிட்டாரோ அன்னைக்கு நம்முடைய தேவனை நம்ம அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவர் மட்டும் அவருடைய அப்பாவை விட்டு கொடுக்கலன்னா நமக்கெல்லாம் யார் இல்லை? அப்பாவே இல்லை. அதான் வசனம் சொல்லுது, உலகத்திலே தேவனற்றவர்களாக இருந்தோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தம் நம்ம என்ன பண்ணிச்சு தெரியுமா? சமீபமாய் கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில சம்பந்தப்படவில்லை என்று சொன்னால் வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் நாம் அந்நியர்களாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். 1 பேதுரு 1:2 வேதம் சொல்கிறது, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பரதேசிகள் யாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தவான்களாகிய பரதேசிகள். இன்னைக்கு அதான் பேசியிருப்பேன்.
ஏன்னா இன்னைக்கு எனக்கு அந்த ரத்தம் தெளிக்கப்படுதலை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். அதில் நிறைய இருக்கு. அல்லேலூயா. பகல் இன்னொரு நாள் பார்த்துக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ப்ராஃபட்டிக்காக தேவைப்படுது சில வார்த்தைகள். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரே நான் மன்னியும்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? நம்ம சில தவறு பண்ணிடுறோம், சில பிழைகள், சில குற்றங்கள், சில மீறுதல்கள். அதை செய்யும்போது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு என்ன சொல்றது? நம்ம ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால என்னைய கழுவுங்க. நம்ம சொல்கிற நேரம் மட்டும் இல்லை, நம்ம சொல்லாத நேரத்திலும் நமக்காக இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, பரிந்து பேசுகிற அந்த இயேசுவின் ரத்தம் இருக்கே நமக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பேசுறதை பார்க்கிலும் மேன்மையானவைகளை அந்த ரத்தம் என்ன செய்ய தெரியுமா? பேசிக்கொண்டே இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது வெறும் அடையாளமாக இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த ரத்தம் என்ன செய்ய தெரியுமா? பேச தொடங்கினது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் வாக்கு தத்தங்களுக்கு நாம் இப்பொழுது அந்நியர்கள் அல்ல. வாக்கு தத்தங்கள் அனைத்தும் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவைகளை சுதந்திரிக்கும் இடத்திலே புத்திர சுவிகாரம் பெற்ற நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கோச்சுக்கிறாதீங்க, எல்லா வாக்குத்தத்தமும் எனக்கு தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அந்த அந்த நம்முடைய ஸ்தானத்தை அவர் என்ன பண்ணார்? எடுத்துக்கிட்டு அவருடைய இடத்தை நமக்கு கொடுத்ததுனால நாம் இன்னைக்கு அவரை அப்பா பிதாவை நினைச்சுக்கிறோம், அழைக்கிறோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே இயேசுவுக்கும் இடத்துக்கும் என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு. அவர் பிறந்தது எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவத்தில். ஏன்னா அவருக்கு தெரியும், நாற்றமெடுக்கும் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் இயேசு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். மாட்டு தொழுவத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? சும்மா கை ஊத்துங்க. இப்போ சிட்டிக்குள்ளே அதெல்லாம் ஒன்றும் தெரியறதில்ல. சரிப்பா, நிறைய பேர் இருக்கீங்க, ஆனால் பரவாயில்ல. அது கழுவி இருக்கீங்களா? நீங்கள் மாட்டு தொழுவத்தை கழுவி இருக்கீங்கன்னு வச்சுக்கிறோம், ஒரு பேச்சு. நான் நம்புகிறேன் நீங்கள் கழுவிட்டீங்கன்ட்டு. நீங்கள் கழுவுனதுக்கப்புறம் அங்கே பாஸ்டர், அங்கே அதுக்கப்புறம் கழுவுனதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா பாஸ்டர் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் பாஸ்டர். அப்படிங்களா? 1000 தடவை கழுவுனா இப்படி தான் இருக்கும். அது அப்படி தான் இருக்கும். நேற்றை விட கொஞ்சம் இன்னைக்கு சுத்தமாக இருந்துச்சு, நாளைக்கு திரும்ப எப்படி இருக்கும்? அப்படி தான். பக்கத்து சொல்லுங்க, நம்ம வாழ்க்கை அப்படி தாங்க இருக்கு. அதில் தாங்க ஆனால் அவர் பிறந்தாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னுடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கும் வாழ்க்கை என்று அவர் அறிந்திருக்கிற போதிலும், இட் வாஸ் ஹிஸ் சாய்ஸ் டு பி born in your life and in my life. பிரைஸ் காட். உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் அவர் தீர்மானத்தோடு என்ன பண்ணாரு? பிறந்தாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இடம் இல்லாமல் அவருக்கு அவர் வேணா என்ன பண்ணிக்கலாம்? இன்னொரு உலகத்தை உண்டு பண்ணி பிறந்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஆதாமுக்காக ஒரு எல்லாத்தையும் பண்ணவர், பிந்தின ஆதாமுக்காக இதையும் செய்ய மாட்டாரா? கேட்டுக்கலாம்ல அவர். முந்தின ஆதாமுக்கு மட்டும் என்ன பண்ணீங்க? ஒரு தோட்டத்தை பண்ணீங்க, அந்த தோட்டத்துக்குள்ள வச்சிங்க, என்னையே அப்படி வைக்கலன்னு கேட்டாரா? இல்லை. அல்லேலூயா. ஆதாம் இழந்து போன ஆளுகையை மனு குலத்துக்கு தரும்படி அவர் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ இடம் ரொம்ப ரொம்ப நெருக்கமானது. அதனால இந்த 11ஆம் அதிகாரத்தில், இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு 4 இடத்தை குறித்து என்ன செய்ய போகிறேன்? பேச போகிறேன். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். 11:1. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். சிஸ்டர் திரும்ப வாசிங்க சிஸ்டர். மரியாளும் அவள் போதும். மரியாளும் என்ன ஆச்சரியமா இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், மரியாள், அப்புறம் மார்த்தாள், அப்புறம் லாசு, 3 பேர் தானே? 3 பேர் தான். இதில் உங்கள்கிட்ட கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன், இயேசுவை அழைச்சது யார்? இயேசுவை அழைச்சது யார்? எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு அழைச்சது யார்? இந்த வசனத்தை வாசிக்க நமக்கு தெரியாமல் இருக்கும், அதனால தான் இந்த வசனத்தை வாசிக்க சொல்கிறேன். லூக்கா 10 அதில் 38. லூக்காங்க, லூக்கா தம்பிப்பா யோவானை போட்டுக்காப்புல. லூக்கா 10:38.
பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். வீட்டுக்கு அழைச்சது யாரு? அழைச்சது மார்த்தாளுங்க. வீட்டுக்கு கூட்டு போனது மார்த்தாள். அப்ப முதல்ல யார் பேரை போட்டுக்கணுமா இல்லையா? நீங்க பக்கத்து தட்டி சொல்லுங்க, நியாயமா இல்லையா? அல்லேலூயா. ஆனா மரியாள், அதுதான் ஆராதனை. ஆராதனை அவ்வளோ ஒரு வித்தியாசத்தை என்ன பண்ணுது, கொண்டு வருது. அல்லேலூயா. அதிரசம் பண்ணா உண்மைதான், அப்படித்தானே? ஆப்பச்சுட்டு கொடுத்தா உண்மைதான், அது யாரு? மார்த்தா. எல்லாம் பண்ணா, ஆனா அவ பேர் அங்க வரல. ஆராதனை. யார் ஆராதித்தார்களோ அவர்கள் அடையாளம் பெறுகிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ எடுத்த உடனே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா மரியாளும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களே, ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு சபையில ஒரு செய்தி முக்கியத்துவம் வாய்ந்ததா இல்லையா? அதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது என்னது? ஆராதனை. ஏன்? பரலோகத்துக்கு போன பிறகு அங்கே யாரும் உங்களுக்கு புல்பீட்டை வச்சு என்ன செய்ய போறது இல்லை, பிரசங்கம் பண்ண போறல. அங்கே போய் யாராவது ஒருத்தர் நீ வாங்க இன்றைக்கு ஆதியாமத்தை எடுங்கள், யாத்திராமத்தை எடுங்கள்லாம் போய் ஓரம் உட்காரியான்ருவாங்க, அப்படிதானே? ஆனால் அங்கேயும் என்ன தொடர்கிறது? ஆராதனை. பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே என்ன இருந்தது? ஆராதனை. வர்ஷிப் இஸ் இட்டர்னல். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மனுஷன் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் பிரதானமாக ஆராதிப்பதற்காக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். எந்த சபையில ஆராதனையை தேவன் மகிமையுள்ளதா ஆக்குறாரோ அங்க அவருடைய விசிட்டேஷன், அங்க அவர் கடந்து 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 வரார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல, சத்தியம் போதிக்கப்படுகிற இடத்துல அவர் அற்புதங்களை செய்கிறார், வல்லமை வெளிப்படுத்துகிறார். ஆனா ஆராதனை இருக்கிற இடத்துல அவரே என்ன பண்ணிடுறாரு? அல்லேலூயா. ஆராதிக்கும் போது பார்க்குற, இங்கே இவங்களுக்கு அற்புதம் பத்தாது, இவங்க அற்புதத்துக்கு ஆராதிக்கலையே, அவங்க அற்புதத்துக்கு ஆராதிக்கலையே, அவங்க என்னை நேசித்து ஆராதிக்கிறாங்க. ஸோ தே ஆர் இன்வைட்டிங் மீ. பிரைஸ் காட். அல்லேலூயா. அதனால வார்த்தை முக்கியமா? வார்த்தை முக்கியம்தான். அதை விட முக்கியம் ஆராதனை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கலாம். 2வது வசனத்தை வாசிக்கலாம். 11:2. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். ஆமென். ஆராதனை அவளை முதன்மைப்படுத்துவது மட்டுமல்ல, ஆராதனை அற்புதத்துக்கு ஏதுவாய் அவளை அடையாளப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பார்த்தீங்களா, ஒரு இடத்துல ஒரு நூற்றுக்கு அதிபதி, அவனுக்கு ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துட்ட பரிந்து பேசி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அவன் உங்களுடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும் கட்டினான், நீங்க அவனை கன்சிடர் பண்ணுங்க. ஏன்? அவன் உங்க ஆலயத்தையும் கட்டி இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்காக நாம் செய்கிறவைகள், தேவனுக்கென்று நாம் செய்கிற எல்லாம், தேவனை ஆராதிப்பது, தேவனுக்காக செய்வது, அது அற்புதம் வரும்போது ஒரு அடையாளப்படுத்துது. பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல மகிமை வெளிப்பட போது ஆண்டவர் செய்ய போறாரு. ஆனா இவள் செய்த ஆராதனை அடையாளப்படுத்துகிறது அவளை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ யோவான் 11 அதிகாரத்தில் முதல்ல எடுத்தோடனே மரியாள் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா அவள் அழைக்கவில்லை என்றாலும், மார்த்தாள் தான் அழைத்தா. ஆனா மரியாள் ஆண்டவரை ஆராதித்தபடியினால், அவருடைய பாதங்களை பற்றி கொண்டபடியினால், நல்ல பங்கை தெரிந்து கொண்டபடியினால் அவளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை அவளுடைய அற்புதத்திற்குரிய அடையாளமா என்ன செய்து மாறுகிறது. சரி, இப்ப 4 இடங்களை சொல்ல போறோம். 4 இடங்களை 11ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்ல போறோம். ரொம்ப முக்கியமா அந்த 4வது இடம்தான் என்னது? எப்பிராயீம். நம்ம தலைப்பு என்னது? எப்பிராயீமிலே இயேசு.
ஸோ அதிலே நான் வரிசைப்படுத்த போகிற காரியங்கள் இருக்கு, அவைகள் தான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சொல்லுகிறவைகள், செய்ய போகிறவைகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, முதலாவது அந்த முதல் இடத்தை நம்ம பார்க்கலாம். இயேசு எங்கே இருந்தார்? அந்த முதல் இடத்தை வாசிக்கலாம். யோவான் 11 அதிலே 6வது வசனம். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரியும். 3வது வசனத்தை வாசிங்க, 11:3. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ஆமென், அல்லேலூயா. இவங்கெல்லாம் இயேசுவை நேசிக்கிறவங்க, இயேசுவோட கூடவே இருந்தவங்க. ஆனால் அவங்க லெவல் ஆஃப் ஃபெய்த் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொன்னாதானே அவருக்கு தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீங்கள் சொல்லாட்டினாலும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? அதை வாசிங்க. அவர் என்ன பதில் சொன்னார்? இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். பிரைஸ் காட். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராது. இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற யாரா இருந்தாலும் நான் சொல்றேன், உங்க பிரச்சனை, நீங்க சந்திக்கிற போராட்டம் அல்லது நீங்கள் எதிர்கொள்ளுகிற சவால் முடிவு அல்ல, அது மகிமை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் அது அப்படியே இருதயத்தின் ஆழத்தை நம்ப வேண்டும். அவனுக்கு அது வியாதி, அங்கே ஒரு வியாதி. ஆனால் இங்கே அந்த வருத்தத்திற்கு காரணம் என்ன எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, முடிவு அல்ல, மகிமை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சவாலை எதிர்கொள்கிறீர்களோ அல்லது எந்த போராட்டத்தில் நீங்கள் அகப்பட்டு காணப்படுகிறீர்களோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இது முடிவு அல்ல, மகிமை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொன்னார். அதனால தான் 40வது வசனத்தில் கேட்டாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அவங்க ஒரு தகவல் சொல்லி ஒரு ஆள் அனுப்புனாங்க பார்த்தீங்களா? ஆண்டோட போய் சொல்லிருங்க, படப்படான்னு போய் என்ன பண்ணுங்க, சீக்கிரமாக போய் தகவலை சொல்லுங்கன்னு அனுப்புனாங்களே, அவர்கிட்ட அவர் திருப்பி ஒன்று சொல்லிவிட்டார், நீ போய் சொல்லு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, இது முடிவில்லை, இது மகிமை. So the first place, அதை நான் என்ன சொல்றேன்னா, place of promise. அல்லேலூயா. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? place of purposeful delay. அல்லேலூயா. யாரெல்லாம் ப்ராமிஸ் ஹோல்ட் பண்றீங்களோ, நீங்க ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிய வேண்டும், அதிலே தாமதம் இருந்தால் பெரிய மகிமை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. You are holding on to a promise, but there is a purposeful delay. நீங்க நினைக்கிறீங்க, இந்த தாமதத்துக்கு ஏன் இப்படி லேட் ஆகுது என் லைஃப்ல? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, the glory is going to be more. அல்லேலூயா. மகிமை பெரிய அளவிலே வெளிப்படுகிறது. எனவே ஒரு 2 நாள் என்ன ஆகுது? டிலே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ இந்த முதல் இடத்துக்கு பேர் என்னது? பிளேஸ் ஆஃப் ப்ராமிஸ். வாக்குத்தத்தம் அருளப்படுகிற இடம். ஏன்னா இங்கிருந்து என்ன பண்ணாரு? வாக்குத்தத்தம் அருளினார். என்ன வாக்குத்தத்தம்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த முதல் இடத்திலிருந்து என்ன சொல்றார் தெரியுமா? முடிவு அல்ல, மகிமை. முடிவு அல்ல, மகிமை. நீங்க நினைக்கிறீங்க இது டெட் எண்ட் நினைக்கிறீங்க. இப்படி சரித்திரத்தில் பல நிகழ்வுகளை பார்க்கலாம். செங்கடல் இதான் எண்டு நினைச்சாங்க, ஆனா அது ஒரு மகிமையான துவக்கமாக இருந்தது. அதுபோல ஒரு ஜனமும் இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யல? போயிருக்காங்களா யாராவது? போகவே இல்லை. அப்ப முடிவுன்னு நீங்க நினைக்கிறது, ஆண்டவர் சொல்றார், இல்ல, மகிமை. மகிமை. You are yet to see the display of God's glory. Praise the Lord. Amen. கொஞ்சம் லேட் ஆகுதா? கொஞ்சம் லேட் ஆகுதா? ரொம்பவே லேட் ஆகுதா? அப்ப நிச்சயமா நான் சொல்றேன், மகிமை பெரிய அளவிலே வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் உன்னை பிரசங்கம் பண்ண நினைச்சேன், ஆனால் அதை வேணாம் மாற்றி வச்சு இதை கொடுத்துருக்கிறார்னா, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் சில காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். இட் இஸ் நாட்
end, it's a new beginning. முடிவு அல்ல, இது என்னது? மகிமை. ரெண்டாவது இடம் எங்கன்னு பார்க்கலாம். 11ஆம் அதிகாரத்தில் 28 30 வரைக்கும் வாசி. இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்திலேயே. He was determined to stay where he was. Praise God. Amen. So முதல் இடம் என்னது? Place of promise. அப்படிதானே? டிலே இருந்த இடம். அங்கிருந்து இப்போ அடுத்த ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. வந்து இங்கே என்ன செய்யறாரு? நிற்கிறார். இங்கே தான் மார்த்தாள் வந்து பார்த்துச்சு. இதே இடத்துல தான் இப்போ மரியாளுக்கும் வரப்போற. மரியாளுக்கு போய் ஒரு ரகசிய அழைப்பு. அல்லேலூயா. சீக்கிரட்டா கூப்பிடுறாங்க. ஆண்டவர் அங்கே நிற்கிறாரு, நீ சீக்கிரம் என்ன பண்ணு, வா. அவர் அதே இடத்துல என்ன பண்றாரு? நிற்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த ரெண்டாவது இடத்தை நான் எப்படி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, இட் இஸ் அ பிளேஸ் வேர் யுவர் ஃபெய்த் இஸ் அப்கிரேடட். உன்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிற இடம், வெளிப்பாடுகள் அருளப்படுகிற இடம். அல்லேலூயா. ஏன் அதே இடத்துல நின்னாரு? இதே இடத்துல தான் மார்த்தாள்கிட்ட சொல்றாரு. மார்த்தாள் வந்தோடனே, இவர் வந்தோடனே மார்த்தாள் வந்து என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீர் இங்க இருந்தீரானால், நீர் இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அப்படிதானே சொல்லிட்டு அடுத்தபடியா, ஆனாலும் நீர் என்ன வேண்டிக் கொள்கிறீரோ அது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு மார்த்தாள். இப்போ நீங்க போட்டிருக்கிறது 32 வசனம் வந்து மரியாள் சொன்னது போடுறீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கு மார்த்தாள் சொன்னது. 21 வாசிங்க. அது மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன். Praise God. Hallelujah. ரெண்டு காரியம் சொல்றா அந்த அம்மா. மார்த்தாள் சொல்றா ரெண்டு காரியம். என்ன சொல்றா? ஒன்னு என்ன சொல்றான்னா, நீங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நாங்க எவ்வளவு காலம் தான் வாக்குத்தத்தை பிடிச்சிட்டே உட்கார்ந்துருக்கிறது. நீ விசுவாசால் தேவனுடைய மகிமை காண்பாய். நாங்கள் 1000 தடவை அன்னைக்கு கூட சொன்னோம், நீ விசுவாசால் தேவனுடைய மகிமை காண் சொல்லிட்டே இருந்தோம். நீங்கள் வராதனால ஆளு போயிட்டான். அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். அப்புறம் ஒரு சின்ன ஃபெய்த் வருது. சொல்கிறா, நீங்கள் என்ன கேட்டாலும் அது தருவார். அந்த ஃபெய்த் எங்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு என்ன ஃபெய்த் இருக்குன்னா, ப்ரேயர் ஃபெய்த் இருக்குது. ஃபெய்த் டு ப்ரே இருக்குது. ஆனால் ஃபெய்த் டு ரிசீவ் ஆன்சர் இல்லை. ஜெபம் பண்ணுவதற்குள்ள விசுவாசம் இருக்கிறது, ஆனால் ஜெபத்திற்கு பதிலை தருவாரு என்ற விசுவாசம் இல்லை. அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பேதுரு பின்னும் கதவை தட்டி கொண்டே இருந்தான். என்னங்க, இருப்பு கதவெல்லாம் தானா திறந்துருச்சு, ஆனால் இந்த மரக்கதவு மட்டும் என்ன செய்யலை? திறக்கவே இல்லை. உள்ளுக்குள்ள யார் இருக்கிறா? ஜெபம் பண்ணுகிற சில மரமண்டைகளா? நான் சொல்ல மாட்டேன். எப்படி? நான் சொல்ல மாட்டேன். உள்ளுக்குள்ள யார் இருக்கா? ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, அவங்க ஜெபமே என்னது? ஆண்டவரே, பேதுரு வரட்டும், பேதுரு வரட்டும், பேதுரு வரட்டும், பேதுரு வரட்டும், பேதுரு வரட்டும். அப்படியே அந்நிய பாஷைலாம் நிரம்பி பேதுரு வரட்டும், பேதுரு வரட்டும். பேதுரு விழுந்து டக்கு 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 டக்குன்னு கேட்டுட்டார். ஆண்டவர் கிருபையா பார்த்து ஒரு பிள்ளையும் கொண்டு வந்து என்ன பண்ணாரு? நம்ம சர்ச்சில் அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் பெரிய கிருபை பண்ணியிருக்கிறாரு. சீசன் அப்படியே தொடர்ச்சியாக யாராவது பிள்ளைங்க பிறந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வெளியேருந்து அவங்க அந்த பால் கொடுக்குற தாய்மாரெலாம் வெளியே தான் இருப்பாங்க. அதனால் வாசலில் இருக்கிற ரோதைகள் நிறைய இங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க கேட்டுக்கலாம்ல எல்லாத்தையும். ஸோ வெளியே வந்து தான் கதவு டக்கு டக்கு டக்குன்னு தட்டுறாரு. இந்த அம்மா போய் என்ன பண்ணுது? நாசுக்காக கேட்குது, சத்தம் கேட்குது. வந்து வேகமாக சொல்லுது, பேதுரு வந்திருக்கிறான், ஜெபத்தை நிப்பாட்டுங்க, பதில் வந்துருச்சு, பதில் வந்துருச்சுன்னு. அவங்க சொன்னாங்க தெரியுமா? நீ பிதற்றுகிறாய். அல்லேலூயா. பதில் கொடுத்துட்டாரு. ஒன்று அதை கேட்டிருக்கணும், இல்லை சொல்கிற அந்த புள்ள போய் சொல்கிறாளே அதையாவது என்ன பண்ணியிருக்கணும்? கேட்டுக்கணும். சொல்கிறாங்க பாரு, நீ பிதற்றுகிறாய். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம். நீ பார்த்தது சரிதாம்மா, அட நீ ஆவியிலே பார்த்ததுனாலே அந்த தூதனைத்தான் பார்த்திருக்கிறாய். அடுத்த வசனம் என்ன போடுது தெரியுமா? பேதுரு பின்னும் தட்டி கொண்டு இருந்தான். நிறைய பேருடைய பதில் இப்படிதான் என்ன பண்ணுது? தட்டிக்கிட்டே நிற்குது. பாவம், பதில் வந்துருச்சு, அதை பாடாப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். So we have faith to pray,
But we don't have the faith to receive the answer. பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் நமக்கு இல்லை. இவ சொன்னா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? ரொம்ப அழகா இருக்கு, வாசிங்க அதை. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். அதான உனக்கு தேவை, அதானம்மா தேவை உனக்கு. நீ உடனே அப்பா ஆண்டவர் நினைச்சிட்டாருப்பா, பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு நம்ம வந்தது வீண் போகலை, இந்த அம்மா என்ன பண்ணுது விசுவாசிக்குதுன்னு சொல்லிட்டு அவளை உடனே சகோதரன் என்ன பண்ணுவான், உயிர் தெழுந்திருப்பான். அதுக்கு அடுத்து அந்த அம்மா என்ன சொல்லிச்சு பாருங்க, 24. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இதுதான் வசனம், அறிவு இருமாப்பை தருகிறது. அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். எங்கேயோ யாரோ பிரசங்கம் பண்ணியிருக்காங்க, உயிர்த்தெழுதல் கடைசி நாளில் நடக்கும். ஆமாதான். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தர் நிக்கிறாரே பக்கத்துல. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு தேவைப்படுகிற பதில் நீங்க கடைசியில் பெறீங்களா இப்ப பெறீங்களான்றது எப்ப எதை பொறுத்ததுன்னா, உங்க பக்கத்துல யார் இருக்கிறாரோ அதை பொறுத்தது. நீங்கள் அவரை எவ்வளவு அறிந்திருக்கிறீர்களோ அதை பொறுத்தது. மார்த்தாள் இயேசு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா அவர்தான் உயிர்த்தெழுதல், அவர்தான் ஜீவன் தெரியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம இயேசுகிட்ட பேசிட்டு தான் இருக்கிறோம். இயேசுக்கு பலகாரம் பண்றோம், முறுக்கு பண்றோம், அதிரசம் பண்றோம், அல்வா கொடுக்குறோம் ஆண்டவருக்கே. ஆனா அவருக்கு என்ன நமக்கு தெரியலன்னா, அவர் உண்மையிலே யாருன்னு நமக்கு. ஸோ இந்த ரெண்டாவது இடத்தை நான் என்ன வச்சிருக்கேன்னா, பிளேஸ் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்பாடுகள் உள்ள இடம் மாத்திரமல்ல, விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிற இடம். நம்முடைய faith level எப்ப இன்க்ரீஸ் ஆகும்னா, whenever you receive a revelation about Jesus. குமாரனை குறித்து ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகள் உங்களுக்குள் வர 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 விசுவாசம் என்ன பண்ணும்? வளர்ந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த அற்புதத்துக்கு பிறகு மார்த்தாள் சொல்லுவாளா, கடைசி நாளில் உயிர்த்து நடக்கும் சொல்லுவாளா? இல்லைங்க, இல்லை, ஏன்னா என் கூட இருக்கிறவர் யாருன்னு இப்போ எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, இந்த ரெண்டாவது இடத்துல தான் இருந்துட்டே இருந்தார். அப்பதான் மரியாள் என்ன பண்றாங்களாம், அப்படிதானே? கூட்டு வந்தாங்க. மரியாள் வந்தவொடனே என்ன நடந்துச்சு? இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். ஆமென். திரும்ப வாசிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அல்லேலூயா. இவளும் அதே தான் சொல்லியிருக்கிறா இல்லையா? அதே தான் சொல்லியிருக்க. ஸோ இந்த மூணாவது இடத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குறிப்பை நான் கேட்குறேன். இங்க இருக்கிற கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, நீங்க படித்து கொண்ட சின்ன குழந்தையா இருக்கும்போது நீங்க படித்து கொண்ட வசனத்தில் ஒரு வசனம் என்ன தெரியுமா? இயேசு, அல்லேலூயா, இயேசு ரட்சிக்கிறார்னாலும் சொல்லி கொடுத்துருக்கலாம். சின்ன எடுத்தோன்னு என்ன சொல்லி கொடுத்துட்டோம்? இயேசு கண்ணியே அழுதுகிட்டே இரு வாழ்க்கையில. எப்படி கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறான்னு சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி என்ன சொல்லி கொடுத்தோம்? இயேசு கண்ணீர் விட்டார். இப்ப என்னுடைய கேள்வி, ஏன் இயேசு கண்ணீர் விட்டார்? இப்போ நம்ம வந்து நம்மளை மாதிரியே நினச்சி இயேசுவையும் பார்க்கக்கூடாது, பெரிய தப்பு. நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், பைபிள் வாசிக்கும்போது நம்மளை மாதிரியே தான் இயேசுவையும் பார்க்குறது, அது பெரிய தப்பு. அப்படி தானே? இயேசு முதலே சொல்லிட்டாரு, நம்ம போய் அவனை எழுப்ப போகிறோம், அப்படி தானே? உயிர் சிலை வைக்க போகிறாரு, ஆமாவா இல்லையா? அப்படி தானேங்க? இப்போ அவர் வந்து பாசத்துக்காக அழுது இருந்தாருன்னா மார்த்தாளை பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஆமாவா? மார்த்தாள் தேம்பி அழுதுட்டு இருக்கா. இப்போ மார்த்தாளை பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணிக்கணும்? அழுதுருக்கணும். அழுதாரா? அழுகலை. இப்போ மரியாள் வரா. மரியாள் வந்தோடனே இதே தான் அவளும் சொல்கிறான், நீர் இருந்தீரானால் மரிக்க மாட்டான். அவளுக்கு ஒரு வெளிப்பாடெல்லாம் கொடுக்கலங்க. கொடுத்தாரா? அந்த பிள்ளைகிட்ட சொன்ன மாதிரி, மார்த்தாள் சொன்ன மாதிரி இவர்கிட்ட சொன்ன இல்லை, சொல்லலை. அல்லேலூயா. ஒரு தடவை சொல்லியாச்சுல, பகலில் தெரிஞ்சு சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லியாச்சுல. ஆமீன். சரி, ஏன் இயேசு அழுதார்? அவருக்கு தெரியும் நாம் உயிரோடு எழுப்ப போறோம்னு தெரியும். ஆனா இங்கே
34-35 வாசிங்க. அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார். சரி, இயேசு கண்ணீர் விட்டார்னது 35வது வசனமா? 35 அப்படிதானே? சரி, முதல்ல மார்த்தாள் வரும்போது கண்ணீர் விடாத இயேசு மரியாள் வந்தபோது மட்டும் ஏன் கண்ணீர் விட்டார்? ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, எப்பா எனக்கு அதிரசமும் முறுக்கும் பண்ணி கொடுத்த பிள்ளை வந்து அடுப்பாங்கரையில் உட்காந்துருந்தா. அவள் அடுப்பாங்கிறது டங்கடங்கடங்க நிறையா பண்ணி காய்கறி நறுக்கிக்கிட்டு இருந்து அங்கேருந்து வசனம் கேட்டால் அவளுக்கு ஒருவேளை புரிஞ்சிருக்காது, அவளுக்கு என்ன யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நீ அப்படியாப்பா என் பாதத்திலேயே உட்காந்து அவ்வப்போது அப்படியே கண்ணீரால் தொடச்சி வசனத்தை கேட்டு, நான் வேற அவசரப்பட்டு என்ன சொல்லிட்டேன், நல்ல பங்கை தெரிந்து, நல்ல பங்கு இந்த லெவலில் இருக்கேப்பா. நிறைய பேரோட நல்ல பங்கு எப்படி இருக்கு? நல்ல பங்கு தான், ஆனால் என்ன இல்லை, இயேசு யாருன்னு தெரியலங்க. இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறவர், இவரால் என் சகோதரனை உயிரோட கூட எழுப்ப முடியும் அப்படின்ற விசுவாசம் அவளுக்குள்ளும் இல்லை என்று கண்டபோது இயேசு கண்ணீர் விட்டார். இல்லாம அந்த அழுகிற கூட்டத்தோடு சேர்ந்து ஒப்பாருவீங்க இல்லை, அவருக்கு தெரியும் நான் எழுப்ப போறேன்னு தெரியும், தெரிஞ்சுதான் வந்தார், முன்னாடியே சொன்னார். அப்ப இயேசு ஏன் அழுகிறார் தெரியுமா? இன்றைக்கும் நாம் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்த பிறகும், அவரை அறிந்து கொண்டோம் என்று சொன்ன பிறகும், அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிற பிறகும் அவரை அறிந்து கொள்ளவில்லை என்றால் இயேசு. அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் இயேசுடைய இருதயத்தை பற்றி தியானிக்கிறதுக்கு யோசேப்புடைய இருதயத்தை பற்றி தியானிக்க சொன்னார். யோசேப்புடைய இருதயம், இதெல்லாம் இங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கோம். ஆண்டவர் வரும்போது கண்டிப்பாக கணக்கு கேட்பார். இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டீங்களே. அல்லேலூயா. யோசேப்பு அழுதான் என்று எழுதியிருக்கிறதே, அவனுடைய அழுகையை வைத்து, ஏன்னா என்கிட்ட ஆண்டவர் சொன்னார் அவனுடைய இருதயம் என்னன்னு பாருன்னார். நான் சொன்னேன், எப்படி அந்த இருதயத்தை எனக்கு பார்க்க முடியும்? அவன் இருதயம் ஒன்றும் அங்கே ஒன்றும் எழுதப்படலையேன்னு. அவன் சொன்னார், த்ரூ ஹிஸ் ஐஸ் யூ கேன் ட்ராக் ஹிஸ் ஹார்ட். அவனுடைய கண்ணீரை பார்த்தேன்னா அவன் இருதயம் எப்படின்னு உனக்கு தெரிஞ்சிரும்னாரு. அதனால உட்கார்ந்து தியானிச்சேன். 8 முறை யோசேப்பு அழுதான். அல்லேலூயா. 8வது முறை எப்போ அழுதான் தெரியுமா? அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம், யாக்கோபு இறந்த பிறகு. யாக்கோபு இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடைசி தருணத்தில் யாக்கோபு ஒன்றும் பெருசாக சொல்லலை. ஆனால் இந்த சகோதரங்களாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்க தெரியுமா? டே, அப்பா இருக்கிற வரைக்கும் தாண்டா நமக்கு எல்லாம் கிடைச்சிச்சு, பிஸ்கட் எல்லாம். அப்பா போனாருன்னு வச்சுக்கோ, நம்மளை தொலைச்சி எடுத்துருவான்டா அவன், அப்படிதானே? இந்த யாக்கோபு நிமித்தமாக, தகப்பு நிமித்தமாக தான் நம்மளாம் தப்பு வைக்கப்படுகிறோம்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு செட்டப் பண்ணுறாங்க. என்ன தெரியுமா? ஐயா, எங்கள் ஐயா போய் சேர்ந்துருவார், அதுக்கப்புறம் நீ எங்கள் சகோதரன் யோசேப்பு என்ன சொல்லணும் தெரியுமா? உங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி உன் சகோதரங்களாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனாருன்னு சொன்னான். அல்லேலூயா. ஏன் யோசேப்பு அழுதான் தெரியுமா? இவ்வளவு நாட்கள் என்னோட கூட இருந்தும், நான் அருளுகிற எல்லா உச்சிதங்களையும் பெற்றிருக்கிற போதிலும் நீங்கள் எனக்கு தீமைதான் செய்தீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு நன்மை செய்திருந்த போதிலும் உங்களை காப்பாற்றி ஜீவரட்சனை கொடுத்த பிறகும் நீங்கள் இன்னும் என்னை அறியவில்லையே. அல்லேலூயா. உண்மையான நேசத்திற்கு காரணங்கள் தேவையில்லை, அப்படிதானே? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. ஏன் தெரியுமா? காரணமே கிடையாது. காரணமே இல்லாமல் இயேசு உங்களை நேசிக்கிறபடினால்தான் காரணமே இல்லாமல் சத்துரு உங்களை பாய்க்கிறான். அல்லேலூயா. அவனால் பொறுத்துக்கிறவே முடியல. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு மனச்சாட்சி இருக்கா? ஆண்டவரே, நீங்களே டேனியல் மோசஸ்ட்டை கேளுங்க, அவன் நேசிப்பானு கேளுங்க, அவனே நேசிக்க மாட்டான், அப்புறம் அவனை போய் நீங்கள் நேசிக்கிறீங்க. நாம் கூட நம்மை வெறுத்து விடலாம், நம்ம நேசிக்கிறவர் அதிலும் அதிகமாய் நம்ம நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டு அப்படி பரவாயில்ல 4 கையை தட்டணும் இல்லை, நீங்கள் உட்கார்ந்து இந்த நேசத்தை நினையுங்கள். உங்கள் மேல் அவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை நீங்கள் நினையுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த அன்பு தான் உங்கள் வாழ்க்கையை வித்தியாசப்படுத்தும். நீங்கள் எவ்வளவாய் அவரை நேசிக்கிறீர்கள். ஆண்டவர் சொன்னார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளேன்னு சொன்னார். இந்த நேசம் தான் நம்மளை என்ன பண்ணும்? மாற்றும். மார்த்தாள்
பேசினது அவருக்கு அழுகை கொண்டு வரல. ஏன்னா அவருக்கு தெரியும், மாத்தாள் நம்மளை கூப்பிட்டாலும் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் ஆண்டவரே வாங்க ஆண்டவரேன்னு சொன்னாலும் அவள் நம்முடைய பாதத்தில் என்ன செய்ய போகிறதில்ல, உட்கார போகிறதில்ல. ஏதோ ஒரு அதிரசத்தை போட்டு கொடுத்தா அது ஆண்டவருக்கு போதும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அப்படி தான் இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரை கூப்பிட்டோம், நம்முடைய இருதயமாய் வீட்டுக்குள்ளே அவரை கூப்பிட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், அவ்வப்போது நம்ம ஏதோ பண்ணுறதில்ல. நாளை கொண்டு அவருக்கு ஆண்டவரே இந்த வாரம் மீன் வருத்தம், உங்களுக்கு 2 உருண்டைக்கறியை போட்டு வந்தாங்க, உங்களுக்கு 2, அதோட போதும் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் என்னது பார்க்க தெரியுமா, என் பாதத்தில் நீ உட்காரவில்லையே, நீ என்னை முத்தம் செய்யவில்லையே, என் தலைக்கு நீ என்னை வார்க்கவில்லையே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ நீங்கள் ஆண்டவரை எவ்வளவாய் அறிந்து கொள்கிறீர்கள், அதுதான் அவருக்குள்ளே மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். பாதத்தை பற்றி கொண்ட போதிலும், நல்ல பங்கை தெரிந்து கொண்ட போதிலும் அவளால் விசுவாசிக்க முடியவில்லை. காரணம், அவர் இன்னார் என்று அவள் அறியவில்லை. பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்க விசுவாசம் ஒரு புது பொழிவடைய வேண்டும், ஒரு புதிய பரிமாணத்திற்குள் வர வேண்டும் என்றால் உங்களுக்கு எவ்வளவு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அதுதான் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறது. ஸோ 3வது இடத்துல 34வது வசனம் 38வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. ரைட். 3வது இது என்ன இடம் அப்படின்னா, பிளேஸ் ஆஃப் glory manifestations. Praise the Lord. தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் ஒரு இடம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் அருளின இடத்தில் இயேசு இருந்தார், அப்படிதானே? அங்கே ப்ராமிஸ் மட்டும் இல்லை, பர்பஸ்ஃபுல் டிலே இருந்துச்சு. 2வது எங்கே வந்தார்னா, பிளேஸ் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்பாடுகளும் விசுவாச வர்த்தனையும் அருளுகிற இடத்துக்கு வந்தார். உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரோ அடுத்து அவர் எங்கே உங்களை கொண்டு வர விரும்புகிறார் தெரியுமா? விசுவாச வர்த்தனைகள், வெளிப்பாடுகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து கேட்டு விசுவாசத்தில் என்ன பண்ணணும், நீங்கள் லிஃப்ட் ஆகணும். உங்கள் விசுவாசத்தின் அளவு வர்த்திக்கணும், தரம் உயர்த்தப்படணும், விசுவாசத்தின் தரம் உயர்த்தப்படணும். இதுக்கு முன்னாடி இவங்க நம்புறாங்க, செத்துட்டா அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது நம்புறாங்க. இனிமே சொல்லுவாங்க, இல்லை செத்தாலும் அவர் எழுப்புவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ 3வது இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற இடம். உங்கள் விசுவாசத்தை அவர் வர்த்திக்க செய்திருப்பது உண்மை என்றால் 3வது உங்களை எங்கே கொண்டு வராரு? மகிமையை வெளிப்படுகிற இடத்திற்கு. ஒரு ரகசிய அழைப்பு இருக்கும் என்றால் ஒரு பகிரங்க அழைப்பும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் சத்தமாக என்ன சொல்றதில்ல, நம்மளை பார்த்து நீ வா, நீ வந்து உன் விசுவாச அளவை வர்த்திக்க செய்ய, இன்னும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுன்னு கூப்பிடுறது கிடையாது. ரகசியமாக வருது அந்த அழைப்பு. ஆனால் வந்துட்டோன்னு சொன்னா மகிமை வெளிப்படுற இடத்திலே ரகசியமாக அல்ல, வெளியரங்கமாய் பகிரங்கமாய், லாசருவே, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எங்கேயாவது என்னைக்காவது யாராவது செத்து போன ஒருத்தனை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்களா? கூப்பிட்டுருக்காங்களா? அப்படிதானே? செத்துட்டு அவ்வளோதான், அதுக்கு பேர் என்னது? பாடி. வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும், ஒருத்தர் இறந்துட்டாருன்னா பாஸ்போர்ட் என்ன பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணி அதை கட் பண்ணி அதை வெட்டி அந்த பெட்டியில் என்ன பண்ணுவாங்க, மேலே வச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இஸ் நோ மோர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் அந்த நபர் பேரில் அழைக்கப்பட மாட்டார். ஹி பிகம்ஸ் அ பாடி. லாஸ்டர் உலகத்தில் இருந்தபோது எத்தனையோ பேர் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் அவன் செத்து போன பிறகு ஒரே ஒருத்தர் தான் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டாரு, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காரணம், இவர் ஜீவனின் அதிபதியாக இருக்கிறவர். அல்லேலூயா, ஆமென். தானியேல் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, சகலமான பேருடைய ஜீவனையும் சுவாசத்தையும் தம்முடைய கைகளில் உடையவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, மகிமையை வெளிப்படுத்தினாரு. 39ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். சோ 39 என்ன சொன்னா, கல்லை எடுத்து போடுங்கள் நாரு. 44 என்ன சொன்னாரு? அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இது ஒரு பெரிய சத்தியம். ஆனா இதில் நம்ம இன்னைக்கு போறதுக்கு நேரம் இல்லை. ஆனா சுருக்கமா சொல்றேன், கல்லை புரட்டி தள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன அதே ஆண்டவர் யார் விசுவாசத்தோடு கல்லை புரட்டி தள்ளினார்களோ அவர்களை பார்த்து சொன்னார், கட்டவிழ்த்து விடுங்கள். ஹல்லேலூயா. இப்போ அவனுக்கு எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கு? கை, காலு, முகம், அப்படிதானே? சரி, இப்படி யோசிங்க. முதல்ல இந்த கட்டை அவிழ்க்கிறவங்க முதல்ல எந்த கட்டை அவிழ்த்திருப்பாங்க? சந்தேகமே இல்லை, அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? உயிரோடு எழுப்பிட்டாரு, மூச்சு விடணுமா இல்லையா? இல்லையா? ஆமாவா இல்லையா? லாசருவே உயிர் எப்போ வந்துச்சு தெரியுமா? அப்படி சொன்னோடனே வந்துருச்சு. அதான் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர். இல்ல ஆள் இல்லை. ஆனா என்ன சொன்னாரு? லாசருவே சொன்னோடனே என்னாச்சு? உயிர் வந்துருச்சு. வெளியே வந்து எப்படி இருக்கான்? நிறைய பேர் அவருடைய வார்த்தையின்படி நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஒரு கட்டவெழுத்தலுக்குள் இன்னும் வரவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கட்டவிழ்த்தல் நமக்கு நடந்திருக்கும் என்றால் முதலாவது நீ பெற்றுக்கொள்வது என்ன தெரியுமா? பிரகாசமுள்ள மனக்கண்கள். அல்லேலூயா. முதல்ல எடுத்தோன்னே சீலை தலையில் இருக்கதான் என்ன பண்ணியிருப்பாங்க? அல்லேலூயா. அதுக்கப்புறம் கை, அதுக்கப்புறம் என்னது? அல்லேலூயா. ஸோ இது 3 ரொம்ப முக்கியமானது, அப்படித்தானே? ஏன்னா ஆதி மனுஷன் விழுந்து போன போது இதான் செயல்பட்டது. முகம் பார்த்து வாய் சாப்பிட்டு, அப்படித்தானே? கை பறித்து வாய் சாப்பிட்டு கடைசியில் ஆள் வெளியே போயாச்சு ஏதேன்ல இருந்து, அப்படித்தானே? அல்லேலூயா. அப்போ இது ரொம்ப முக்கியமானதுங்க. இது ரொம்ப ஆழமான சத்தியம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, உன் முகத்தில் இருக்கிற சீலைகள் அகற்றப்படுகிறது. so that you will begin to see everything clearly. Praise the Lord. Hallelujah. அதெல்லாம் எடுத்த பிறகு என்னன்னா, Lazarus is now able to review everything. Praise God. I mean, so first ஒரு ரிவ்யூ. ஓ, என்ன நடந்திருக்கு எனக்கு? Hallelujah. Praise the Lord. ரெண்டாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, கை. இந்த கை ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நாம் பெற வேண்டியவைகளை பெற்றுக்கொள்வோம், பார்க்க வேண்டியவைகளை பார்ப்போம், பெற வேண்டியவைகளை பெறுவோம், நாம் அடைய வேண்டிய இலக்குகளை அடைவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். விசுவாசி துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவையை நோக்கி, அந்த நோக்கி வரணும்னா கண்ணெல்லாம் என்ன செய்யணும்? முகத்தில் இருக்க சீலையெல்லாம் போகணும். உயிர்ப்பிக்கப்பட்டுட்டோம், வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டோம். காலு கையெல்லாம் கட்டியிருக்கனால, முகமும் கட்டியிருக்கனால தவி என்ன பண்ணுறோம்? அப்படிதானங்க? எப்படி வந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. லாசருவே உடனே படாருன்னு 4 ஜம்ப் அடித்து வெளியே வந்தானா? இல்லை. எப்படி வந்திருப்பான்? தட்டி தடவி, அப்படித்தானே? அது கூட முடியாது. என்ன இப்படி கட்டி கையும் கட்டி, அதனால என்ன பண்ணிப்பான்? குத்து மதிப்பா குதிச்சு வெளியே வந்திருப்பான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கு. ரசிக்கப்பட்டீங்களா? பண்ணிட்டோம். என்ன தவளை மாதிரி தவிட்டு இருக்கீங்க? இப்படி தான், வேற வழி இல்லை. இன்னும் என்ன செய்யப்படல? சீலை அவுக்கப்படலை எல்லாமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வேதம் சொல்கிறது, இயேசு எங்கன்னா இயேசுவை காணவில்லை. வலை வீசி தேடுறான். எங்க இருக்கிறா தெரியுமா? எப்பிராயீம். என்ன அழகா இருக்குன்னா, இந்த எல்லைக்குள்ள இயேசு வருவார்னு ஒரு வாக்குத்தத்தம் கூட கிடையாது. நஸ்ரேன் என்னப்படுவார்னு இருக்கு, அதனால நாசரேத் ஊர்ல இருந்தார்னு இருக்கு. கலிலேயாவை பின்னாட்களில் மகிமைப்படுத்துவார், ஏன்னா பெரிய வெளிச்சத்துக்கான, ஏன்னா அங்கே வருவார்னு இருக்கு. இதெல்லாம் இருக்கு. முன்னுரைக்கப்படாத, முன் சொல்லப்படாத
எப்பிராயீம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு அவர் போவார்னு சொல்லப்படாமல் அவர் போனார்னா அதுதான் எப்பிராயீம். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன், இப்போ எங்க இருக்கிறார் தெரியுமா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் பேர் நான் அட்ரஸ் இல்லாத ஆளுங்க, உங்களை தான் இயேசு தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எழுதப்படவில்லை, ஆனால் இயேசு வந்திருக்கிறார். காரணம், அவரின் வாழ்க்கையை மாற்றும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மீதியானதை சாயங்காலம் என்ன பண்ணுறேன், சாயங்காலம் நீங்கள் பொறியாளர் நகரில் பேச போகிறேன். அதனால் பொறியாளர் நகரில் உங்களுக்கு இந்த மீதியானதை, இதில் மீதி இருக்குது, நிறையா இருக்குது. ஏன்னா எப்பிராயீம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஆகணும். அல்லேலூயா. சிலர் அப்படி ஏக்கத்தோடு பார்க்கணும், என்னத்த பாஸ்டர் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அல்லேலூயா. அப்போ உட்காந்துக்கிறோமா கொஞ்ச நேரம்? பரவாயில்லையா? சரி. அல்லேலூயா. பகலில் பார்த்து சொல்லுங்கள், பரவாயில்ல உட்காருவோம். பிரைஸ் காட். சுருக்கமாக நான் சொல்கிறேன், ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிட்டார். எப்பிராயீமிலே இயேசு, அதான் நம்முடைய தலைப்பு. அப்ப இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சிறுமைப்பட்டவர்களை சிறந்தவர்களாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில் நான் சில சிறுமைப்பட்ட பாதையினுடன் நடந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாத, உன்னை சிறப்புள்ள மனுஷனாய் சிறந்த நபராய் மாற்றும்படி உன் எல்லைகள் குறிக்கப்படவில்லை என்றாலும் உன் எல்லைகளிலே இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மேபி யூ டிட் நாட் எக்ஸ்பெக்ட், நீங்க நினைக்கல. அவர் சமாரியாவின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தது, அதனால போனார். யாருக்கும் தெரியாது. ஆனால் அது அவருடைய தீர்மானம், இங்கிட்டு போகணும் அப்படின்னு தீர்மானம், போயிட்டாரு. எப்பிராயீமிலே இயேசு வர வேண்டும் என்பது அவருடைய உள்ளத்தின் ஏக்கம், போயிட்டாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறுமை எதுவாக இருந்தாலும் அந்த சிறுமையை அவர் மாற்றுகிறாரு. ஆதியாகமம் 48 அதில் 19-20 துரிதமாக வாசிங்க. ஆதியாகமம் 48:19-20. அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்பிராயீமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்பிராயீமை மனாசேக்கு முன்னே வைத்தான். ஆமென். அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன் சிறுமையானவர்களை, சிறுமைப்பட்டவர்களை சிறந்தவர்களாய் மாற்றும்படி எப்பிராயீமிலே இயேசு. இரண்டாவது, பிந்தினோரை முந்தச் செய்யும்படி எப்பிராயீமிலே இயேசு. இந்த காலை வேளையில் ஒருவேளை நான் இதெல்லாம் பின்தங்கி இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களை முந்தும்படி செய்யத்தான் இயேசு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக நியாயாதிபதிகள் 7:25. அதை மட்டும் வாசிங்க. 8 அதில் 2-3 குறிச்சுக்கோங்க. நியாயாதிபதிகள் 7:25. மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து, ஓரேபை ஓரேப் எனப்பட்ட கன்மலையிலும் சேபை சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு, மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்டவர்கள். எப்பிராயீமர் புறக்கணிக்கப்பட்டவங்க. அந்த நாட்களில் அந்த நடந்த யுத்தம், கிதியோனும் 300 பேரும் சேர்ந்து வாக்குத்தத்தத்தை பெற்று துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க மீதியானியரை. அப்போ அவங்க யாரை கூப்பிடவே இல்லை தெரியுமா? எப்பிராயீமரை கூப்பிடவே இல்லை. புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களை கொண்டுதான் தேவன் சகலவற்றையும் பூரணப்படுத்தினார். அல்லேலூயா. உங்களை கூப்பிடவே இல்லையா? கல்யாணம் வச்சிருக்காங்க, கூப்பிடவே இல்லை பாஸ்டர்களை, கவலைப்படாதீங்க, உங்களை பூரணப்படுத்துகிறவர்களாய் நிறுத்துவார். அல்லேலூயா. யார் உங்களை கூப்பிடலையோ அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இவங்க இல்லைன்னா இதை நம்ம பெர்ஃபெக்டாக முடிக்கவே முடியாதுங்க. எப்பிராயீமர் வந்தபோது they were able to finish everything in style. Praise God. அல்லேலூயா. ஆமென். சிறுமையானவர்களை சிறந்தவர்களாக்கும்படி இயேசு எப்பிராயீமுக்கு போனார். பிந்தினவர்களை முந்துகிறவர்களாய் மாற்றும்படி இயேசு
எப்ராயிமுக்கு போனார். மூணாவது என்ன சொன்னோம்? புறக்கணிக்கப்பட்டவர்களை பூரணப்படுத்துகிறவர்களாய் நிலைநிறுத்த இயேசு எப்ராயிமுக்கு போனார். நாலாவது ஒன்று சொல்லி முடிச்சிடலாம். நாலாவது என்னாகமம் 13:8, என்னாகமம் 13:16. எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. அதான் 16 வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். ஆமென். யோசுவாவுக்கு பேர் என்னவா இருந்துச்சு? ஓசையா. அந்த ஓசையா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? எப்ராயிம். அதனால தான் 2 வருஷம் 13:8, 13:16. உங்களுக்கு தெரியுமா ஒன்று? எப்ராயிமருக்கு சில பேச்சு சரியாகவே என்ன செய்யாதான், வராது. சும்மா நான் சொல்ல ஆதாரம் இருக்கு, இப்போ வாசிக்க வேண்டாம். நியாயாதிபதிகள் 12:5-6. ஷிபோலெத் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன வராதான் சிபோலெத் அப்படிமாண்ணா. சில ஆள் பார்த்துருக்கீங்களா? ஃபேண்ட்டுமா இல்லையா? பாஸ்டர் ஃபேண்ட்டு நல்லா இருக்கேம்மா, அது பேர் பேண்ட்டுப்பா அப்படின்னா கூட அவனுக்கு என்ன வராது. அது மாதிரி அது சில ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு ஒன்றும் கிடையாது. சொல்கிறாங்க, இப்போ கரெக்டாக தானே சொல்கிறாங்க இல்லையா? எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா உச்சரிக்க கூட தெரியாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, பாமர மக்கள் போல இருக்கிறவங்க, அதில் ஒருத்தனை தெரிந்து கொள்றார். அல்லேலூயா. அவன் பேர் என்னது? ஓசேயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? காப்பாத்துங்கன்னு அர்த்தம். ஓசையானா காப்பாத்துங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் எப்படி மாத்திர தெரியுமா? யோசுவா, இவன் மற்றவர்களை காப்பாற்றுவான். அல்லேலூயா. ஆமென். அப்படின்னு என்ன தெரியுமா? பயப்படுகிறவனை படைகளை வெல்கிறவனாய் மாற்றும்படி இயேசு எப்ராயிமுக்கு போனார். அல்லேலூயா. பயப்படுறவன் தான் அவன். ஆனா அவன் இப்பொழுது எப்படி இருக்கிறான்? படைகளை வெல்லுகிறவனாய் 31 ராஜாக்களை சங்கரித்து இஸ்ரவேலுக்கு காணியாட்சியை கொடுத்த ஒரு மாபெரும் தலைவனாய் யோசுவாவை நிறுத்தினார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இயேசு சும்மா இல்லைங்க. அவர் எப்ராயிமுக்கு போனார்னு சொன்னா அவர் இவ்விதமான கிரியைகளை செய்யும்படி எப்ராயிமுக்கு போனார். வெளியரங்கமா ஒன்றும் செய்யலை. இந்த இயேசு உங்க வாழ்க்கையில மறைமுகமா மறைந்திருந்து உங்க வாழ்க்கையில சிறுமையானவைகளை மாற்றுகிறார். சிறுமையானவர்களை சிறந்தவர்களாய் மாற்றுகிறார். பிந்தினவர்களை முந்துபடி செய்கிறார். அப்படித்தானே? விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து பயந்தவர்களை படை துரத்துகிறவர்களாய், படை வெல்லுகிறவர்களாய் மாற்ற இயேசு உண்மையிலவராக இருக்கிறார். விசுவாசிப்போமா? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. Thank you Holy Spirit. இந்த செய்திக்கு இன்னும் ஒரு பகுதி இருக்கு. நான் சாயங்காலம் சொல்ல போறேன். ஏன்னா இயேசு எப்ராயிமோட நிப்பாட்டிட்டோம். ஆனால் நம்ம வாசித்த வேத பகுதியில் 12, 1, 2, 3 வாசிச்சிருக்கோம். அப்படித்தானே? அவ இயேசு திரும்ப எங்கே வந்தார்? திரும்ப பெத்தானியாக்கு வந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் திரும்பமாய் தம்மை வெளிப்படுத்தும் காலம் இது. சாயங்காலத்தில் அது குறித்து பேசுவோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். பரலோக தேவனே, thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எப்ராயிமிலே இயேசு என்கிற தலைப்பிலே உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அருளினதற்காக நன்றி தகப்பனே. Thank you Holy Spirit. ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாத விதமாய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறுமைகளை நீர் மாற்றுகிறீரப்பா. ஆண்டவரே, சிறுமைகளை மாற்றி ஆண்டவரே எங்களுக்கு சிறந்தவைகளை அருளி செய்து எங்களை நிறைவுள்ளவர்களாக நிறுத்துகிறீரப்பா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, பிந்தி போன எங்கள் வாழ்க்கையை மாற்றி நாங்கள் எல்லாவற்றிலும் முந்துபடி செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. புறக்கணிக்கப்பட்டவர்களை பூரணப்படுத்தக்கூடியவர்களாய் மாற்றி எங்கள் ஓட்டத்தை தீவிரப்படுத்தி நாங்கள் செய்து முடிக்க முடியாது என்று மற்றவர்கள் நினைக்கிறதை செய்து முடிக்க வைத்ததற்காய் நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. பயந்தவர்களை படை வெல்லுகிறவர்களாய் ஒரு மாற்றம் செய்யும்படி நீர் எப்ராயிமுக்கு சென்றீரப்பா.
இந்த காலை வேளையிலும் உங்க பிரசன்னம் எங்க வாழ்க்கையை விசேஷப்படுத்தட்டும்பா. ஆண்டவரே, நாங்க நினைக்கவே இல்லை, நாங்க நினைத்து பார்க்க முடியாத விதத்துல, நினைத்து பார்த்திராத நேரத்துல எங்க எல்லைகளுக்குள்ள அடியெடுத்து வைத்தீரப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாருமே தேடினார்கள், எல்லாரும் தேடினாங்க. இயேசு எங்க, இயேசு எங்க? ஞானத்தை தேடுகிற கிரேக்கர் கூட வந்து பிலிப்பை பார்த்து சொன்னாங்க, இயேசுவை காண விரும்புகிறோம். எல்லாரும் இயேசுவை தேடினாங்க. ஆனா இயேசு யாருக்குமே தெரியாம எப்பிராயீமின் எல்லைகளுக்குள் போய் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதே, உன்னுடைய சிறுமை முடிந்து போகும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உன்னுடைய தோல்விகள் ஜெயமாய் மாறும். நீ பிந்தினது உண்மைதான், ஆனா எல்லாத்திலையும் முந்தி செல்லுவ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். புறக்கணித்தார்கள், ஆனால் உன்னை அவர் பிரதானப்படுத்துகிறார், பிரதானப்படுத்துகிறார். தாவீது புறக்கணிக்கப்பட்டவன் தான். தான் முதல் பெயர்சபா வரைக்கும் பெயர் பெற்ற தீர்க்கதரிசி வந்த போதும் அவன் புறக்கணிக்கப்பட்டவன் தான். ஆனால் அவனை பிரதானம் உள்ளவனாய் மாற்றினார். புறக்கணிக்கப்பட்டவர்களை பூரணப்படுத்துகிறவர்களாய் நிலைநிறுத்தக்கூடியவர், பிரதானப்படுத்தக்கூடியவர் இந்த இயேசு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எந்தவித பயத்தில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். இப்ப நீ ஒன்றுமில்லாதவனா தான் இருக்கிற, ஆனா நீ அநேகருக்கு சுதந்திர வீதங்களை பங்கு கொடுக்கும்படிக்கு, பகிர்ந்து கொடுக்கும்படிக்கு. ஓசையா ஒன்றுமில்லாத ஓசையா, ஆனா உன்னை இஸ்ரவேலின் காணியாட்சியை சுதந்திர வீதமாய் பங்கிட்டு கொடுக்கிற யோசுவாவாக உருமாற்றுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்க நேசத்தை நினைக்கிறோம்ப்பா, உங்க அன்பை நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் உட்கார்ந்து உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போதெல்லாம் அந்த வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும், உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும்ப்பா. நீர் எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளட்டும். பவுல் சொல்லுகிறது போல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொன்னது போல. Thank you Holy Spirit. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆவியானவரே. எங்களுக்கு ஊழியம் செய்யுங்க. ஆன்லைன்ல இணைந்தவர்கள் மட்டும் அல்ல, ஆஃப்லைன்ல இனிமே இந்த செய்தியை கேட்க போகிறவங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே பல இடங்களுக்கு அனுப்பப்படட்டும். பலருடைய விசுவாசமும் விருத்தி அடையட்டும், வர்த்திக்கப்படட்டும், தரம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். எங்கள் முகத்தின் கட்டுகளை அவிழ்த்து, எங்கள் கரத்தின் கட்டுகளை அவிழ்த்து, எங்கள் கால்களின் கட்டுகளை அவிழ்த்து எங்களை ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தருளும். உம்முடைய பரிசுத்த கரங்களில் தருகிறோம். இந்த புதிய மாதத்திலும் நீர் உண்மையுள்ளவர். உம்முடைய உண்மையை கொண்டாடும்படி கிருபை செய்யும். அனுதினமும் நீர் எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி. விசேஷமாக நாளை, மறுநாள், அதற்கு மறுநாள் 6, 7, 8 இந்த 3 நாட்களில் நடக்கிற அந்த க்ளோரி என்கவுண்டர் மீட்டிங்கை ஆசீர்வதிங்க. அநேக ஜனங்கள் கடந்து வந்து ஒரு மாற்றம் அடையட்டும்பா. வாழ்க்கைகள் மாறட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை தருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா கிரியைகளையும் ஆசீர்வதிங்க. நீர் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கிடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கிடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா.